ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். ஏழை கிழவியாய் வந்தாள் சக்தி அமரானந்தம், தஞ்சாவூர். தஞ்சை மாவட்டம் எங்கும் என் மன்றங்களைத் தொடங்கு, பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீகம் பரப்பு. நான் தஞ்சை மண்ணிலே வந்து விளையாடப் போகிறேன். அன்னை அருள்வாக்கில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அருளிய வார்த்தைகள் இவை. தஞ்சை மாவட்டத்தில் எத்தனையோ பக்தர்கள் வாழ்விலும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களிலும் அருள் விளையாட்டு ஆங்காங்கு நடைபெற்ற வண்ணம்தான் இருக்கிறது. உலகத்திற்கு அவை வெளிப்படவில்லை. மன்னார்குடியில் 4/1/95 அன்று பக்தர்களுக்கு இருமுடி ஏந்தும் நிகழ்ச்சி. அதனை விழா போலவே கொண்டாடினர் மன்றத்தார். ஆடை தானம் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் அது. ஆடை தானம் முடிகிற வேளையில் எங்கிருந்தோ ஒரு கிழவி, ஏழை கிழவி, எனக்கும் ஒரு புடவை கொடுங்கோ, நான் மருவத்தூரிலிருந்து தான் வருகிறேன் என்றார். பாவம், யாரோ ஒரு பிச்சைக்காரி, மிச்சம் மீதி ஏதாவது புடவை இருந்தால் பார்ப்போம் என்று ஒரு தொண்டர் மேடையில் அவசரமாக வந்து தேடினார். நல்ல வேளை, ஒரு புடவை மீதம் இருந்தது. அந்த ஏழை கிழவிக்கு வழங்கினார்கள். அதே கிழவி ஆன்மீக ஊர்வலத்திலும் கலந்து கொண்டாள். அன்னதானம் நடைபெற்று கொண்டிருந்தது. வரிசையில் வந்த அந்த கிழவிக்கும் ஒரு பொட்டலம் வழங்கப்பட்டது. இன்னொரு பொட்டலம் போடு என்று சற்று அதிகார தோரணையோடு கேட்கிறாள் கிழவி. ஒருத்தருக்கு ஒரு பொட்டலம்தான் என்கிறார் சிறுசிறுத்த முகத்தோடு ஒரு தொண்டர். கிழவியோ சிரிக்கிறாள். அந்த சிரிப்புக்கு அப்படி என்ன சக்தியோ? அந்த கிழவி வம்புக்கார கிழவியாய் இருக்கும் போலிருக்கிறதே என்றெண்ணிய சக்தி ராமமூர்த்தி அங்கிருந்த சாதத்தை அப்படியே அதிகமாக அள்ளி ஒரு வாழை இலையில் வைத்து கொடுக்கிறார். அந்த கிழவி எடுத்து உண்கிறாள். இதழின் ஓரத்தில் ஒரு புன்னகை. உருவோடு வந்தது போல் போக்கு காட்டிவிட்டு அடுத்த கணம் அவள் அருவமாய் மறைந்தாள். அந்த அதிகார தோரணையும் இதழோர புன்னகையும் அவளை சாதாரண ஏழை கிழவியாக நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொண்டர் அவள் மாயமாய் மறைந்த பிறகுதான் வந்தவள் யார் என்று உறுதிப்படுத்தி கொண்டார். அன்றைக்கு மன்னார்குடி மன்றத்தில் இருமுடி ஏந்திய 170 பேருக்கு வினை முடிச்சை அவிழ்க்க வந்தவளா? பிள்ளைகள் கையால் உணவு வாங்கி சாப்பிட்டுவிட்டு பார்வையாலேயே அந்த பிள்ளைகளுக்கு தன் கடைக்கண் வீச்சை பாய்ச்சி அருள் பாலிக்க வந்தவளா? தஞ்சை மண்ணில் விளையாடப் போகிறேன் என்றாலே இன்று உங்கள் மன்றத்தில் ஒரு ஏழை கிழவியாய் வந்து விளையாடிவிட்டுத்தான் போகிறேனே என்று சொல்லாமல் சொல்ல வந்தவளோ? ஏதோ அன்னதானம், ஏழை மக்கள் தானே, எப்படி போட்டாலும் வாங்கி கொண்டு போகிறவர்கள் தானே. விழா என்றால் அன்னதானமும் ஒரு சடங்கு என்றெண்ணி பாவனைக்காக அந்த அன்னதானம் நடத்தப்படுகிறதா என்று பார்க்க வந்தாளா? எதிலே சோடை போனாலும் இந்த பிள்ளைகள் அன்னதானத்திலும் வேள்வி பூசையிலும் சோடை போய்விடக் கூடாது என்று உணர்த்த வந்தவளா? சக்திகளே, அன்னதானம் என்பது ஏதோ ஏழை எளியவர்களுக்கு வடித்து போடுவது என்றெண்ணிவிட வேண்டாம். ஓர் ஏழை கிழவியாகவோ, ஒரு பிச்சைக்காரனாகவோ அல்லது ஒரு பிச்சைக்காரியாகவோ கூட அங்கே நம் அம்மா வருவாள். சோதனை நடத்துவாள். உங்கள் கண்களையும் அறிவையும் உணர்வையும் மாயை திரையால் மூடி வைத்து விட்டே வருவாள். ஏமாந்து போக வேண்டாம். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற, நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.